பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் உமையால் கிட்ட சொல்றாங்க, அக்கா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நீங்க பேச வந்ததை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷத்தோட உச்சத்துல நான் இருக்கேன். அது சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை. நான் அந்த அளவுக்கு சந்தோஷத்துல இருக்கேன். ஆனாலும் எனக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தமாவே இருக்கு. என்னன்னா என் பொண்ணை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்திருக்கேன். அவ என்ன சொல்றாளோ அதுபடிதான் நான் செய்ய போறேன். அவளுக்கு இந்த சதீஷை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா இருந்தா தாராளமா சதீஷை கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அதுவே சதீஷை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த விஷயத்த நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சின்ன பொண்ணு பாண்டியா, அவளுக்கு போய் என்ன தெரியும்? நீ சொன்னா அதை அவ கேட்க போறா, நான் சொன்னா அவ கேட்பா. ஆனா அவளுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த நான் செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நான் அவகிட்ட பேசிட்டு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல உன் இஷ்டம் பாண்டியா, இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து உண்மையில் கிளம்பி போறாங்க. நான் அரசு கிட்ட பேசலாமா, அரசு கிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கலாமான்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்றாங்க. இதுக்கு பாண்டியனோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.